வெல்கம் டு நிர்மல் ஷர்மி கிச்சன். இன்னைக்கு சேனக்கிழங்கு புளி கூட்டு பண்ண போகிறேன். அதுக்கு சேனக்கிழங்கு இந்த மாதிரி பெரிய பெரிய க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வேக வச்சுக்கலாம். உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு கொஞ்சோண்டு புளி போட்டு வேக வச்சுக்கணும். லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும். கூட்டுக்கு அரைக்கணும். கொப்பரை தேங்காய் இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா கேரட் துருவறதில் கிரேட் பண்ணிக்கலாம். சேனக்கிழங்கு வெந்துருச்சு. ஸ்டவ் அணைச்சிட்டேன். அடுத்து கூட்டுக்கு வறுக்க வேண்டியதெல்லாம் வறுத்துக்கலாம். முதல்ல 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, மிளகு, காஞ்ச மிளகா, ஒரே ஒரு துண்டு பட்டை வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பும் மிளகும் போட்டு வறுத்துக்கலாம். சிவப்பு மிளகா, பட்டை ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா வறுத்துக்கணும். துருவி வச்ச கொப்பரை தேங்காய் அதையும் போட்டு நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறணுன்னு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். கடலையும் துவரம் பருப்பும் வேக வச்சுருந்தேன். வேர்க்கடலையை வேக வச்ச வேர்க்கடலையை இதோட ஆட் பண்ணுவோம். வேக வச்சா துவரம் பருப்பு 2 கரண்டி ஊற்றுறேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன். அதையும் கரைச்சிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொதிக்க வைக்கிறேன். அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொதிக்கட்டும். நல்லா கூட்டு நல்லா கொதிச்சிருச்சு. வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி ஸ்டவ் அணைச்சிடலாம். இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கூட்டெல்லாம் ஆட் பண்ணுறேன். கூட்டெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சேனக்கிழங்கு கூட்டு ரெடி. புளிக்கூட்டு, சேனக்கிழங்கு புளிக்கூட்டு ரெடி.